விக்ஷித் பாரத் 2047 இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கனவு. நம்முடைய இந்திய பேரரசனுடைய நீண்ட கால திட்டம். 1947ஆம் ஆண்டு நம்முடைய சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்ற உன்னதமான நிலை. அந்த நிலையில் நம்முடைய பாரதத்தை உலகத்திற்கே குருவாக ஒரு உன்னத நிலையை எட்டுகின்ற நிலையில் நாம் அனைவரும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் விக்ஷித் பாரத் என்பதை அடைவதற்கு ஆரோக்கிய பாரத் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்முடைய கனவுகளை நனவுகளாக்கி நம்ம பாரத தேசத்தை ஒரு உன்னத நிலையை எட்டுவதற்காக நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய ஆரோக்கியமான குடிமக்களுடைய நிலையை பொறுத்து தான் அதனுடைய மனித வளம் மேம்பட்டிருக்கின்றது. 1948ஆம் ஆண்டு உலக சுகாதார மையம் WHO ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிற டெஃபினிஷனில் ஒரு மனிதன் நோயற்ற நிலையில் இருக்கிறது மட்டுமே ஆரோக்கியமானது அல்ல, அவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சமூக அளவிலும் பொருளாதார நிலையிலும் மேம்பட்டிருப்பது தான் நல்ல ஆரோக்கியமான சூழல் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. 2047ஆம் ஆண்டு நாம் முழுமையாக நம்முடைய சுதந்திரத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்ற காலத்தில் நம்முடைய மக்கள் முழுமையான ஆரோக்கியமாக நோயில்லாமல் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பதற்கான காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த திட்டங்களை ஒரு 10 ஆண்டுகளுக்குள் நாம் ஒவ்வொரு 5 ஆண்டுகளாக திட்டமிட்டு முதல் 5 ஆண்டுகளில் இதனுடைய கணிப்புகளை எல்லாம் வரைமுறைப்படுத்தி அதற்கான உள்கட்டமைப்புகளை அடுத்த ஆண்டுகளில் உருவாக்கி ஒருங்கிணைப்பை உருவாக்கி அதன் பின் மருந்துகளை பற்றிய ஆய்வுகளை உருவாக்கி நோய்களை பற்றிய அறிவியலை உருவாக்கி அதன் மூலமாக இந்த விக்ஷித் பாரத் என்கின்ற ஒரு உன்னத நிலையை ஆரோக்கிய பாரத் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நாம் அடைவதற்கு ஏதுவாக நம்முடைய செம்பொருள் ஆய்வு அறிவியல் அமைப்பின் மூலமாக நாம் இந்த திட்டங்களை செயல்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு இறைவன் எல்லா விதத்திலும் அருள் புரிய வேண்டும். பாரத தேசம் ஒரு ஆரோக்கியமான தேசமாக 2047இல் விக்ஷித் பாரத் என்பதற்கு அடித்தளமாக ஆரோக்கிய பாரத் என்கின்ற திட்டம் நமக்கு கைவர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனுடைய ஆசையை வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி.